ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிடிஎம் தான். ஸோ ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. டோனர் வந்து என்னோட ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட டோனர் தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற சேம் மாய்ஸ்சரைசருங்கிறதுனால நான் டைம் வேஸ்ட் பண்ணனால இந்த 3 ஸ்டெப்பையும் முன்னாடியே முடிச்சிட்டேன். அண்ட் லிபாம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஹூடா பியூட்டியோட இந்த ஃபவுண்டேஷன் தான். ஷேட் வந்து 310G. ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக நான் கையில் எடுத்துட்டு இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட அந்த ஸ்டோப் க்ரீம் இருக்கு இல்லையா, கலர்ஸ் குயினோட ஸ்டோப் க்ரீம், அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபவுண்டேஷன் கூடவே. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை தான் நான் வந்து பேஸாக கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரைமர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபைங் ப்ரைமர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபவுண்டேஷன். ஸோ இதை எடுத்து ஃபேஸில் போட்டுக்கலாம். ஒன்ஸ் வந்து பேஸ் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்சீலர். ஸோ கன்சீலர் வந்து ஃபாரெவரோட 005 கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். எங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுதுல்ல, அதை சும்மா ஹைட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதை நல்லா ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலருமே ஃபுல் கவர் கன்சீலர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட் கன்சீலர், எலைட் 18ஓட ஷெல் அப்படிங்கிற ஒரு ஷேடு இந்த கன்சீலர். ஸோ இது ரொம்ப ரொம்ப லைட். இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு திக் ஃபார்முலா. அதனால் நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வைக்கிறேன் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ. ஸோ வச்சுட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் என்னோட ஹைலைட்டிங் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளஷ்க்கு போகிறோம். ஸோ ப்ளஷ்க்கு நான் ஒரு டெக்னிக் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். சேம் நான் அந்த ஷெல்லோட கன்சீலர், லைட்டர் ஷேட் கன்சீலர் இருக்குல்ல, என்னோடய ஹைலைட்டிங் ஷேட்க்கு நான் யூஸ் பண்ண கன்சீலரும் அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நைக்காவோட இந்த ப்ளஷ்ஷை நான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி நான் இந்த ப்ளஷ்ஷை வந்து இன்னுமே
ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்காக தான் இப்படி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறது. ஸோ இது எப்படி ரிசல்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஸ்டே இருக்கும் அண்ட் ஃபினிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ளஷ் ஏரியாவில் போட்டு போகிறேன். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பீச் பிங்க் அந்த ஷேட் கிடச்சிருக்கு எனக்கு. கொஞ்சோண்டு என்னோட மூக்கு மேலே போட்டுக்கிறேன். ஸோ நான் என்னோடதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ப்ளஷ் வந்து எனக்கு இதுவே போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கான்டோர் எனக்கு பண்ணுறதுக்கு இப்போது ஆக்சுவலி தோணலை, பட் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸ் ஆயிடுச்சு தான். பட் ஸ்டில் எனக்கு கான்டோர் பெருசாக பிடிக்கல. நான் இங்கே மட்டும் வேணால் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பவுடர் கான்டோரே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ பவுடர் கான்டோர் பண்ணுறதுக்கு வந்து சுகரோட அந்த கான்டோர் பேலட் அது எடுத்துக்கிறேன். ஸோ அதில் எடுத்துகிட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸையும் நான் வந்து செட் பண்ண போகிறேன் பவுடர் வச்சு. ஸோ பவுடருக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் என்னோட அந்த ரெவலானோட இந்த காம்பேக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல் ஃபேஸும் நல்லா செட் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஐ மேக்கப் தான் போக போகிறோம். ஐ மேக்கப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோ நான் முடிச்சிடுறேன். என்னோட ஐப்ரோ நான் ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் வச்சு தான் நான் ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஐப்ரோ பேலட்லாம் கிடையாது, ஒரு ஐ ஷேடோ பேலட்லேருந்து எடுத்து நான் அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து டன். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் இந்த ஹியூடா ப்ரொஃபஷனலோட பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதிலிருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் நான் எடுக்க போகிறேன் இப்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளாக் கலந்த ப்ரௌன் பிளாக் ஷேட்ஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் பிளாக் அந்த ஷேட்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அதிலிருந்து நான் ஒரு ப்ரௌன் ப்ளஸ் பிளாக் ஒரு மாதிரி யானை கலர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷேட் இருக்குது. ஸோ அது நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய என்டையர் ஐ லுக்கே நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன். மேபி இதுக்கு மேலே நான் வந்து சாரி வந்து ட்ரேப் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஷிம்மர் ஷேட் வைக்கணும்னு தோணுச்சுன்னா வைப்பேன். இல்லை அப்படின்னா இந்த ஷேட் தான் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறது. ஸோ என்னோடய ஐ லுக் அதாவது ஐ ஷேடோ ஒர்க் வந்து நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன். கீழே வந்து என்ன பண்ண போகிறேன்னா கீழேக்கு இதில் இருக்கிற வந்து டார்க்கஸ்ட்டு ஷேட் ஒன்று சேம் மேலே இருக்க கலர் மாதிரி தான், அதையே நான் வந்து கொஞ்சம் இன்னும் டார்க்காக இருக்கிறத எடுத்து கீழே அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ ஐஷேடோ வந்து இதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா ஃபர்ஸ்ட் லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்டேஜ் 929ஓட மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வேணும்னா நான் வந்து கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட லேஷஸை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி காட்டும். ஒரு சூப்பரான மஸ்காரா, என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் இது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களோட லேஷஸை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஆஸ் வெல் அஸ் வந்து நல்ல வால்யூமும் இது வந்து கொடுக்குது. சேம் இதே மஸ்காரா தான் நாங்கள் இந்த சைடும். ஸோ 2 ஐஸ்லையுமே நான் லேஷஸ்லாம் எதுவுமே வைக்கல, ஆனால் அந்த ஃபீல் வந்து இது கொடுத்துருது. நான் லோவர் லேஷஸ்க்கும் இதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். இது ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட லேஷஸ் டேமேஜ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மஸ்காரா போட்டிங்கன்னா உங்கள் லேஷஸ் கண்டிப்பாக ஃபாலோ அவுட் ஆக தான் செய்யும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு லுக் சூப்பராக இருக்கா, அதுதான் வந்து வேணும். நான் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி லுக் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் மஸ்காரா, ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான். நான் ஐ மேக்கப் பெருசாக இன்னுமே இதில் வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணேன்னா போயிட்டு என்னோடய சாரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஹேர் வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஹேரில் வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டாவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்ஸ்டா ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்போ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோட்டோஸு. அதனால் நான் இப்போதைக்கு இந்த ஹேர் டூ தான் பண்ண போகிறேன். அங்கே போயிட்டு தான் செகண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு நான் குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைலைட்டிங் அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹைலைட்டிங் கூட போட்டுக்கிறேன் நான். ஸோ ஹைலைட்டர் மிஸ் பண்ணதுனால என்கிட்டையும் எடுத்துகிட்டு வரல நான் அந்த பிஏசியோடது. ஸோ ஐஷேடோவில் இருக்க ஒரு ஹைலைட்டிங் கலர் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஸ்டோப் க்ரீம் போட்டதே வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது க்ளோ. பட் ஸ்டில் இது கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ குயிக்காக போயிட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹலோ. ஸோ ஆல்ரெடி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க போன என்னோடய கெட் ரெடி வித் மீலேயே. பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இந்த பேங்கிள் நான் செட் பண்ணது தான். எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேங்கிள்ஸ், ஆனால் நான் போடவே மாட்டேன். இது இந்த மாதிரி பேர் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் என்னென்னா பிளாக் கலர் ஜுவல்ஸ் போகாமல் மெரூன் கலர் போயிருக்கேன். இந்த சாரியில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். பட் என்கிட்ட ரெட் கலர் அவ்வளோவா இல்லை. இந்த ப்ரௌன் அண்ட் கோல்டன் வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரௌன், பிளாக் அண்ட் அந்த கோல்டன்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு
செட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப்பில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி வச்சுட்டா நம்மளோட லுக்கே ஓவர் ஆகிடும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. போன கெட் ரெடி வித் மீல வந்து ஆக்சுவலி அது அதிகமாக இருந்தது. பட் இந்த ஒரு லுக்குக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் ஷேட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ஷேட் தான் பண்ண போகிறேன். ஸோ மார்ஸோட இந்த லிப் லைனர் ஸோ இது வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹோல்மி மேட் ஷேட் ஹோல்மி டார்லிங். ஸோ இந்த ஷேட் எடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே இது ஆக்சுவலி குயிக்காக ட்ரை ஆகிடும். அந்த ஜூடியோவோட நெட் ஷேட் எங்கே இருக்குது? க்ரீம் பிரிட்டி 02 இந்த ஷேட் வந்து நான் மேலே ஆட் பண்ணுறேன். அண்ட் பிந்திக்கு வந்து இந்த ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்க பிந்தி நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ஃப்ளவர் ஸ்டார் கிடையாது. பட் இதே வந்து நான் வந்து நோஸ் பின்னாக வந்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். புதுசாக பார்க்க எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பட் ஓகே, ஷூட் பண்ணும்போது அந்த செட் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா எடுத்துடலாம், அவ்வளோதான். பட் இந்த லுக்குக்கு வந்து ஒரு நோஸ் பென் வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்கிட்ட நோஸ் பென் எதுவுமே கிடைக்கல எனக்கு. லைக் நான் யோசித்த மாதிரி தேடின மாதிரி கிடைக்கல. ஸோ நான் வந்து பிந்தியே ஒட்டிக்கிறேன். இன்கேஸ் இது செட் ஆகலை சூட் ஆகலை அப்படின்னா நான் எடுத்துருவேன். ஐ மேக்கப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளிட்டர் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஷிம்மர் ஷேட் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சேம் ஹூடாவோட பேலட்லேருந்து ஒரு காப்பர் ரஸ்டிக் காப்பர் ஷேட் மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதை கையிலேயே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஒரு வாட்டி நான் பிளெண்ட் பண்ணியும் விட்டுக்கிறேன். ஸோ தட் தனியாக தெரியாமல் இருக்கும். ஓகே, ஐம் டன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, லிப்ஸ்டிக் ஷேட் மட்டும் மாற்றினா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஃபீலாக இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து லொக்கேஷன் போயிட்டு இன்கேஸ் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு இது சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் ஷேட்ஸும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கேன். ஸோ நான் எடுத்துகிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் அது தெரியும். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற ஃபோட்டோஸ்லையுமே கூட
எப்படி அது லுக் இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண ஒரு மேக் ஓவர் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலுமே எனக்கு கொஞ்சம் அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.